கொழும்பு தலங்கம அக்குரைக்கட பகுதியில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றிற்கு முன்னால் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் இன்று பிற்பகல் சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சட்டத்தரணி ஹரந்தனிய சுத்த என்கின்ற குற்றவாளியின் நீதிமன்ற வழக்குகளில் முன்னிலையானவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுடன் தனது கட்சிக்காரரின் தகவல்களை லொகோபெட்டி என்கின்ற குற்றவாளி தலைமையிலான குழுவிற்கு வழங்கிய காரணத்தினால் ஹரந்தனிய சுத்தவினால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று பாதுகாப்பு பிரிவினர் சந்தேகிக்கின்றனர். அக்குரைக்கட பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜீப் வண்டியில் இருந்த தம்பதியினரை இலக்கு வைத்து இன்று மாலை 5 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. கார் ஒன்றில் வந்த குழுவினர் D56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி சுமார் 10 தடவைகள் சுட்டுவிட்டு தப்பியோடியுள்ளதாக போலீசார் கூறினர். இதில் வாகனத்தில் இருந்த தம்பதியினர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் பிட்டிக்கல பகுதியைச் சேர்ந்த மல்வராட்சி எனும் சட்டத்தரணியும் அவரது மனைவியும் ஆவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தலங்கம போலீசாரின் 3 குழுக்கள் உள்ளிட்ட பல போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. இந்த துப்பாக்கிச்சூட்டுடன் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதிக்குள் இடம்பெற்ற 7 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 4 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.